ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு ரோல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெஜ்ஜு ரோல் செய்கிறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஊற வைப்போம். ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்தது கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 4 வெங்காயம் ஸ்லைஸாக நீட்டு வாக்கில் வெட்டி எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்காங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ 2 பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொட்டேட்டோவும் போட்டுக்கலாம். பொட்டேட்டோவை 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது மசாலாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வதக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ 1/2 ஸ்பூனு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூனு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ரோல் பண்ணுறதுக்கு வந்து பசை போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ உருட்டி வச்ச மாவை நல்லா மெல்லிசாக நல்லா தேய்ச்சி நீட்டை வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மைதா மாவில் இப்போ வந்து 2 ஸ்பூனு அந்த மசாலா எடுத்து வச்சுக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சைடு ஓரமாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அழகாக மெதுவாக மடிப்போம். பக்கம் மடிச்சுட்டு சைடு மடித்து அப்படியே ரோல் பண்ணுங்கள். சூப்பராக வரும். அந்த கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டு அழகாக இழுத்து மடித்து விடுங்க. ரோல் ரெடி. இப்போ நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கரைச்சி வச்சுக்கல டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கணும். நல்லா ஒட்டுற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா எல்லா இடமும் ஒட்டிக்கும். நான் ஒட்டிடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக ஒட்டிடுச்சு. இப்போ ஒன்றா எல்லாம் ஒட்டி எடுத்து வச்சாச்சு. வெஜ் ரோல் வறுக்கிறதுக்காக இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் சூடானதும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. கடாயில் 3 எண்ணம் போட்டிருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா நின்று நிதானமாக வேகும், உடையாமல். அப்பப்போ புரட்டாதீங்க. இப்போ லைட்டாக வெந்துருச்சு பார்த்திங்களா, லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். நல்லா அழகாக மாற்றி மாற்றி பரட்டி போட்டு பொன்னிறமாக வெந்து வரட்டும். மெதுவாக ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுங்க. மெதுவாக பரட்டி பரட்டி போடுங்க. நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ பொன்னிறமாக சூப்பராக இப்போ ஒன்றா எடுத்துக்கலாம். இந்த வெஜ் ரோலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.